வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தொடர்ந்து தொடர் விடுமுறை அப்படின்னு அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு எதுவும் விடுமுறை விட்டாரான்னு தெரியல. காரணம், அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்தால் கூட அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். என்ன ஆக்டிவாக இருக்கணும்? ஒரு அரசியல் கட்சியானது தினமும் மக்கள் சந்திக்கும் அன்றாட சவால்கள், வாழ்வாதாரத்திற்கான சவால்கள், வேலைக்கான சவால்கள் என்று எத்தனையோ சந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அரசு இயந்திரத்தில் என்னென்ன நடக்கிறது, இந்த சமூக மாற்றங்களை இந்த அரசு எப்படி எதிர்கொள்கிறது, அதிலிருந்து இந்த சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு தாக்கம் ஏற்படுகிறது, இது போன்ற விரிவான ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை குறித்து தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை வரணும். வந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாக அந்த களத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தொடர் விடுமுறை விட்ட மாதிரி போயிட்டீங்க, உங்களை யாரோ முட்டு சந்தில் ஒண்டி நிறுத்திட்டாங்க உங்கள் காரை, வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்க, தப்பில்லை. நகர்வு பின் நகர்வு, இது அரசியல் களத்திலையும் யுத்த களத்திலையும் இது வேணும். எதிரி எப்படி வருகிறான் என்பதை பொறுத்து நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு லாஜிக்லெஸ் ஐடியாக்களை யாரோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படியே தான் நிற்கணும். மூக்கில் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, முகத்தில் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நிற்கக்கூடாது. நீங்கள் நிறைய விமர்சனங்களை தவிர்த்துட்டீங்க. விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நான் கேட்கல. ஆனால் விமர்சனங்களுக்கு பதில் நீங்கள் சொல்லாவிட்டாலும் சொல்லப்பட வேண்டும். உதாரணமாக, திருப்பரங்குன்றம் தீபத்தூள் விவகாரம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாச்சு. தமிழக அரசினுடைய அந்த நிலைப்பாடு செல்லாது, அங்கே தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் உத்தரவு வந்துச்சு, அதுக்கு மேல்முறையீடு போகிறாங்க. நீங்கள் ரெண்டு விஷயத்தில் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, அந்த ஹைகோர்ட் உத்தரவு சரியா, மேல்முறையீடு பண்ணது சரியா. ஏன்னா எதை சொன்னாலும் இன்னொரு மதத்துக்கு நம்ம எதிராகிருவோமோ அப்படிங்கிற பயம்தான் உங்களை கொண்டு போய் இப்படி முட்டு சந்தை நிறுத்தி வச்சுருக்கு. இதில் பயந்து என்ன ஆக போகுது? நடுநிலை வகிக்கிறேன் அப்படிங்கிறதே தீங்கான செயலுக்கு துணை போவதற்கு சமம் இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க இதை. நடுநிலைன்னா என்ன? அப்போ நீங்கள் சரியான நிலைக்கு போகலை. நடுநிலையாக இருந்துக்கிறோம் அப்படின்னா சரியான நிலைக்கு போகலை அப்படின்னாலே தீங்குக்கு நீங்கள் துணை போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ தொடர் மௌனம், நீங்கள் காரை ரிவர்ஸ் எடுக்கலாமலே ஒரு முட்டு சந்தில் ஒண்டி நிறுத்திக்கிறது, இதெல்லாம் அத்தனை ஆரோக்கியமான ஆலோசனைகள் அல்ல. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மிக மிக தவறான ஒரு ஆலோசனைக்குள் தள்ளி இருக்கிறார்கள். நீங்கள் விச வலயத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று நான் போன வருஷமே அந்த பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். காரை ரிவர்ஸ் எடுங்க விஜய், உங்களுக்கான களம் வேறு காத்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.